வாரத்தின் காலை நேர பிரதான செய்திகள். சஹ்ரானின் மனைவி பாத்திமா ஹதியா கல்முனை மேல் நீதிமன்றத்தில் முன்னிலையான நிலையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி வரை மீள் வழக்கு விசாரணைக்காக மறுதவணையிடப்பட்டுள்ளது. இது குறித்த வழக்கு கல்முனை மேல் நீதிமன்ற நீதிபதி ஜெயராம் டாக்சி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது இவ்வாறு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கல்முனை மேல் நீதிமன்ற நீதிபதி ஜெயராம் டாக்சி முன்னிலையில் தொடர்ச்சியாக 2 நாட்கள் உயிர்த்த ஞாயிறு தின தொடர் தாக்குதலில் பிரதான குண்டுதாரியான சஹ்ரான் ஹமீஸின் மனைவி பாத்திமா ஹதியா முன்னிலையாக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் இவ்வாறு மன்றில் முன்னிலையான சஹ்ரானின் ஹமீஸின் மனைவி பாத்திமா ஹதியா இதுவரை காலமும் இடம்பெற்ற வழக்கின் நிகழ்ச்சி குறிப்புகளின் திருத்தம் மேற்கொள்வது குறித்து ஆராயப்பட்டன. குறித்த அவருடைய வழக்கு தொடர்பான விசாரணை குறிப்புகள் திருத்தங்கள் மேற்கொள்வதற்காக மன்றிற்கு அழைக்கப்பட்டிருந்த நிலையில் நீதிமன்றில் மனுதாரர் சார்பில் பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் சுதர்சி கேரத்தும் அரசு சட்டத்தரணி மாதினி விக்னேஸ்வரனும் மன்றிலே முன்னிலையாகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதன்போது தமிழ் மற்றும் சிங்கள நிகழ்ச்சி குறிப்புகளில் காணப்பட்ட மாறுபாடுகளை சுட்டிக்காட்டிய அரசு சட்டத்தரணி மாதினி விக்னேஸ்வரர் பல்வேறு திருத்தங்களை மேற்கொள்ள நீதிமன்றத்திடம் அனுமதியும் கோரியிருந்தார். பிரதிவாதியான சஹ்ரான் ஹசீமின் மனைவி பாத்திமா கதீஜா சார்பில் மன்றில் முன்னிலையாகிய சட்டத்தரணி ஷரீப் சலாவுதீன் இதன்போது எந்தவிதமான ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை. அத்துடன் குறித்த விசாரணை குறிப்புகளின் திருத்தங்களை மேற்கொள்வதற்காக நேரத்தை கருத்தில் கொண்டு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி வரை மீள் வழக்கு விசாரணைக்கான மறுதவணை இடப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. நன்றி.